வேந்தர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் இரணியல் பகுதியில் உள்ள ஒரு பழமையான அரண்மனை. இந்த அரண்மனைக்கு என்று ஒரு வரலாறு இருக்கிறது. இந்த அரண்மனையில் பல சுவாரஸ்யமான தகவல்கள் காணப்படுகின்றன. இந்த அரண்மனை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டு மன்னர்கள்னு சொல்லும்போது நமக்கு பெரிதாக தெரிஞ்சது சோழர்கள், பாண்டியர்கள், சேரர்கள். இதுல சோழர்கள் குறித்தும் பாண்டியர்கள் குறித்தும் செப்பேடுகளும் கல்வெட்டுகளும் அதிகமாகவே இருக்குது. ஆனா சேர மன்னர்கள் குறித்த வரலாறுகள் குறைவாக தான் காணப்படுது. அந்த வகையில சேர மன்னர்கள் ஆட்சி செய்த இடங்கள்ல முதன்மைத்துவம் வாய்ந்த இடம்தான் இந்த வேணாடு, அதாவது தற்போது இருக்கக்கூடிய கன்னியாகுமரி. இந்த வேணாடானது ஆரல்வாய் மொழியில இருந்து தற்போது இருக்கக்கூடிய கேரளாவுடைய தலைநகராக விளங்கக்கூடிய திருவனந்தபுரம் வரை இருந்துச்சு. சேரர்களுடைய வீழ்ச்சிக்கு பிறகு சேரர்கள் ஒவ்வொரு பிரிவாக பிரிஞ்சு ஒரு கூட்டம் கொல்லத்துல தஞ்சமடைந்ததாகவும் அதற்கு அப்புறம் அவங்க வேணாட்டு அரசாக குடிபெயர்ந்து தற்போது இருக்கக்கூடிய கன்னியாகுமரியை ஆண்டதாகவும் சொல்லப்படுது. அப்போதைய தலைநகராக இரணியல் அரண்மனை இருந்ததாகவும் அதற்கு பிறகு வந்த திருவிதாங்கூர் மன்னர்கள் தலைநகரை பத்மநாபபுரத்துக்கு மாற்றியதாகவும் இரணியலை இரண்டாம் தலைநகராக மாற்றி இரணியல் கொட்டாரம் என அறிவிக்கப்பட்டதாகவும் கூறப்படுது. நம்ம இப்போ அரண்மனை உள்ளே வந்துட்டோம். நம்ம நிற்கக்கூடிய பகுதி பார்த்திங்கன்னா அரண்மனையின் வரவேற்பறை. இந்த வரவேற்பறையில் தான் அரசர் ஆலோசனை, முக்கிய அமைச்சர்களின் ஆலோசனை கூட்டம் நடந்ததாகவும் மக்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்ததாகவும் கூறப்படுகிறது. நாம் நிற்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா அரண்மனையின் மையப்பகுதியான குதிரை மாளிகை. இந்த குதிரை மாளிகையானது நமக்கு 2 அடுக்குகளாக கட்டப்பட்டுள்ளது. இந்த கட்டிடத்தின் சிறப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா கேரள பாரம்பரிய கட்டிடக்கலை முறைப்படி தேக்கு மரங்களாக வைத்து செங்கல்களை உறுதிப்படுத்தும் வண்ணம் கடுக்காய், சுண்ணாம்பு, கருப்பட்டி, முட்டை வில்லை போன்ற இயற்கை பொருட்களாக கட்டப்பட்டுள்ளது. இந்த நம்ம அரண்மனையின் சிறப்பு என்ன அப்படின்னா இந்த ஓடுகள், சாய்வான ஓடு கூரைகள், இயற்கையான காற்றோட்டத்தை வழங்கும் கட்டமைப்பு, அப்புறம் சிற்பங்கள் பொறிக்கப்பட்டுள்ள கல் தூண்கள் அமைக்கப்பட்டுள்ளன. திருவிதாங்கூர் ராஜ்யத்துடைய தலைநகராக இருந்த பத்மநாபபுரம் 1790ஆம் ஆண்டுல திருவனந்தபுரத்துக்கு மாற்றப்பட்டுச்சு. அதற்கு பிறகு இந்த அரண்மனை முதன்மைத்துவத்தை இழந்து மன்னருடைய உறவினர்கள், உயர் அலுவலர்கள் அல்லது படை வீரர்கள் தங்குவதற்கான இடமாக பயன்பட்டுச்சு. அரண்மனை குறித்த கல்வெட்டுகளோ செப்பேடுகளோ எதுவுமே கிடைக்கல. ஆனா இரணியல் பகுதியில கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டுகள்ல இருந்து முன்பு இந்த இடம் இரணிய சிங்காநல்லூர்னு அழைக்கப்பட்டிருக்கிறது தெரிய வருது. அது மட்டும் இல்லாம இந்த ஊர் ஒரு வணிக நகரமாகவும் திகழ்ந்துள்ளதை கல்வெட்டுகள் மூலம் நம்மளால அறிய முடியுது. நம்ம இப்போ நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா அரண்மனையின் மேல்தள கட்டிடத்தில் நம்ம நிற்கிறோம். இந்த கட்டிடத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அறையும் ஒவ்வொரு சுற்றியுள்ள அறையும் இணைக்கிற மாதிரி அமைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு அறையும் இணைக்கப்பட்டுள்ளது. இந்த அறையின் ஒவ்வொரு கதவுகளும் போடப்பட்டுள்ள கதவுகளும் நல்ல முறையில் போடப்பட்டிருக்காங்க. அதை இயற்கை காற்றோட்டங்கள் வருவதற்கான ஆங்காங்கே ஜன்னல்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த அரண்மனையின் சிறப்பு என்னன்னா மரங்கள் அதிகமாக பயன்படுத்தப்பட்டு அந்த மரங்களில் உள்ள நுட்பங்கமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. 1956ல மொழிவாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்டு கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டோட இணைந்த போது பத்மநாபபுரம் அரண்மனைய கேரள அரசும் இரணியல் அரண்மனைய தமிழ்நாடு அரசும் பிரிச்சுக்கிட்டாங்க. இந்த அரண்மனையை கன்னியாகுமரி மாவட்டம் தாய் தமிழகத்தோடு இணையும் போது இந்த அரண்மனையும் தமிழகத்திடம் கைவசப்படுத்தப்பட்டுள்ளது. கைவசப்படுத்தப்பட்ட அன்றிலிருந்தே இந்த அரண்மனை சிறிதாக சிதிலமடைந்து வருகிறது. இந்த சிதிலமடைந்த அரண்மனையை பல ஆண்டுகளாக சீரமைப்புக்காக காத்திருக்குது. பத்மநாபபுரம் அரண்மனையை கையில் எடுத்த கேரள அரசு அதை இன்னைக்கு வரைக்கும் சிறப்பாக பராமரிச்சுட்டு வராங்க. அந்த அரண்மனை தற்போது சுற்றுலா தளமாக மாறி உலக அளவுல புகழ் பெற்று விளங்குது. 2014ஆம் ஆண்டு ஆவணங்களின்படி ஆண்டுக்கு 2 கோடி ரூபாய் பத்மநாபபுர அரண்மனைக்கு வருவாய் கிடைச்சது. தற்போதைய வருவாய் குறித்த தரவுகள் வெளியிடப்படல. அரண்மனை கன்னியாகுமரியில இருப்பதால வருவாயில சம பங்கு தமிழ்நாடு அரசுக்கும் வழங்கப்படுது. ஆனா இரணியல் அரண்மனையோ மிகவும் சிதிலமடைந்து காணப்படுது. நாம் நிற்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா நம்ம அரண்மனையின் ஒரு பகுதியான வசந்த மண்டபம். இந்த மண்டபத்தை பார்த்திங்கன்னா
ரொம்ப பழமையான மண்டபம். இந்த மண்டபத்தில் தான் வந்து ஒரு கல்லினால் செதுக்கப்பட்ட ஒரு கல்கட்டில் வந்து அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கல்கட்டில் வந்து சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளது. இந்த சிற்பங்களை பார்த்திங்கன்னா ரொம்பவும் பழமையான 16ஆம் நூற்றாண்டுகளில் செதுக்கப்பட்ட சிற்பம். இந்த சிறப்பு அம்சங்கள் என்னென்னா, இந்த மண்டபத்தினை வந்து ஒரு அரசரை வந்து பயன்படுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இந்த அரசர் பயன்படுத்தி வந்த இந்த மண்டபத்தினை தற்போது உள்ள நிலைமை பார்த்திங்கன்னா சிதலடைந்து காணப்பட்டு வருகிறது. ஒரு உருக்குலைந்து ஒரு கவலைக்கிடமாக காணப்பட்டு வருகிறது. இந்த அரண்மனை இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டுக்குள்ள வருது. 2014 அதிமுக ஆட்சியின் போது இரணியல் அரண்மனை புனரமைக்கிறதுக்கு 3,85,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்து ஆணையிட்டாங்க. இருந்தாலும் புனரமைப்பு பணிகள் எதுவும் தொடங்கப்படாம இருந்துச்சு. இந்த நிலையில கடந்த திமுக அரசு இரணியல் அரண்மனைக்காக 4,75,00,000 ரூபாய் செலவுல பணம் ஒதுக்கீடு செஞ்சாங்க. மிகவும் பழமையான அரண்மனையான இரணியல் அரண்மனையின் ஓடுகள் புதிதாக இருக்குது அப்படின்னு நினைக்க வேண்டாம். 4,75,00,000 ரூபாயில ஒரு சில ஓடுகளை மட்டும் புதுப்பிச்சிருக்காங்க. அவ்வளவுதான். பெரும்பான்மையான பகுதிகள் அழிவின் விளிம்புல இருக்குது. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா மன்னர் தங்கும் இடம் அந்த வரலாற்று தன்மையை இழந்துட்டு வருது. அதுல அதிகப்படியான சிற்பக்கலையும் ஓவியங்களும் இருந்துச்சு. தற்போது அனைத்தும் சிதிலமடைந்து காணப்படுது. ஏறத்தாழ 2.16 ஏக்கர் பரப்பளவுல அமைந்துள்ள இரணியல் அரண்மனையை சரி செய்ய 2 பேர் மட்டுமே இருப்பதுதான் ஆக பெரிய கொடுமை. இத இந்து சமய அறநிலையத்துறை கவனத்துல எடுத்துக்கிட்டு அரண்மனையை புதுப்பிச்சு அதை சுற்றுலா தலமாக மாற்ற வேண்டும் அப்படிங்கிறது வரலாற்று ஆய்வாளர்கள் மட்டுமில்ல அனைத்து தரப்பினருடைய கருத்தாகவும் இருக்குது.